ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சோகமான ஒரு அதிர்ச்சியான இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, இந்த டாஸ்க் மூலமாக வந்துட்டு ஜெஃப்ரி மூலமாக அருண் பிரசாத் மூலமாக கொஞ்சோண்டு வந்து விஜய் விஷால் இந்த மாதிரி எல்லாரோட ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. என்னென்னா, ராணவோட அந்த தோள்பட்ட பிரச்சனை வந்ததுக்கு காரணம், அந்த ஹேண்ட் இன்ஜுரி பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. சரிங்களா? ஸோ அந்த விஷயம் வந்ததுனால என்ன ஆகிடுச்சு, இவர் வந்துட்டு வெளியே போகக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. நான் அப்போயே சொல்லியிருந்தேன், இவர் அந்த பிரச்சனை மூலமாக வெளியே போயிட்டார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் ஒரு சேஃப்டி. சப்போஸ் அதை தவிர்த்து நின்னான்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பெரிய பிரளயம் நடக்கும், ஓட்டிங்ஸில் பெரிய மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக அது வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய ஆபத்து விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இப்போது அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு திரும்ப, அதாவது பிக் பாஸை உள்ளே கூப்பிட்டு பேசினார். இல்லை, நான் கண்டிப்பாக இந்த ஒரு கையை வச்சு நான் பண்ணுவேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே வந்தார். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் வந்துட்டு நீ நடிச்ச அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. கிண்டல்னால் டைரெக்டாக பண்ணல, சுட்டிக்கா அப்படியே குத்துற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பவித்ரா முன்னாடியே வந்து சாரி கேட்ட விஷயங்களும், அதுக்கப்புறம் மஞ்சரி முத்துக்குமரன் பண்ண விஷயங்கள் எல்லாமே சூப்பராக போச்சு. ஆனாலும் இனிமேல் வந்து அவர் நடிக்கிறாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி ஆல்ரெடி ராணுவக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து 4வது 5வது அந்த மாதிரி தான் வந்துட்டு ஓட்டிங்ஸில் இருந்தார். இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமான தாக்கத்தை கொடுத்து, இந்த சிம்பத்தின்ற ஒரு ஓட்டு இருக்கும் எப்பயுமே சீசன் 8 சீசனை பொறுத்த வரைக்கும், பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து ஓட்டு வந்துச்சு, அவங்களுடைய கேமால் தான் எல்லாமே ஓட்டு வந்துச்சுன்னா கிடையாது. அவங்களுடைய கேம் கொஞ்சம், அதாவது நல்லா பேசுவாங்க. கேம்னால் நிறைய கேமில் அவங்க வின்லாம் பண்ணல, நல்லா பேசுவாங்க. பிரதீப் அவருடைய ஓட்டு ப்ளஸ் இவங்களை வந்துட்டு எல்லாருமே கார்னர் பண்ணாங்க. பிரதீப்போட விஷயத்தை ஒரு நாள் சொன்ன உடனே எல்லாருமே கார்னர் பண்ண உடனே சிம்பத்தின்ற ஒரு ஓட்டு பயங்கரமான ஒரு அங்கத்தை வகிச்சது. அந்த மாதிரி இப்போ அந்த சிம்பத்தின்ற ஒரு ஓட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அது டைரெக்டாக ராணுவுக்கு போய் அதாவது 4வது இடம் 5வது இடத்துல இருந்தவர் நேற்று 3வது இடத்துக்கு வந்தார், இன்றைக்கி 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. இது பெரிய விஷயம். ஏன் பெரிய விஷயம்னா, எப்போயுமே 2வது இடத்த ஆதிக்கம் செலுத்தின ஒரு ஆள் வந்து சௌந்தர்யா டப்பால்னு கீழே இறக்கி இவர் மேலே வந்திருக்காரு. இவங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கு பற்றின கிட்டத்தட்ட 3000 ஓட்டுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இதை பண்ண ஒரு ஆளை முத்துக்குமரன் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டுருக்கு. பட் மக்களோட சப்போர்ட்டை நம்ம இது வரைக்கும் பார்க்குறோம். அதாவது பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து முத்துக்குமரனுக்கு இருக்குது. சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இது நடக்க வாய்ப்பே கிடையாதுன்றது என்னோடய கருத்து. அதுக்கப்புறமா சேனலுக்காங்க என்ன பண்ணுறாங்கன்றது அது அவங்களோட விஷயங்கள். பட் என்னுடைய கருத்து என்னென்னா, கண்டிப்பாக மக்களோட பக்கம் இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக முத்துக்குமரனுக்கு தான் இருக்குது. ஸோ இவர் என்ன தான் முட்டி மோதலான்னு இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து இவர் அந்தளவுக்கு கேம் கொடுத்தாரு, நல்ல ஜெனியூனாக இருக்கார், நல்ல விஷயங்களும் பண்ணுறாரு, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நேற்று வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் ஓகே. பட் கண்டிப்பாக முத்துக்குமரனை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இவர் வந்துட்டு பெருசாக எதுவுமே வந்து இம்பாக்ட் ஆகாதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு சில பேர் பயப்படுறாங்க, ஐயோ ராணுவ வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டான், இப்போ வந்து ARM அந்த மாதிரி இருக்கிறதுனால பிக் பாஸ் அந்த டீம் வந்து முடிவு பண்ணிடுவாங்க 6ல் வந்து ராணுவ ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஓடிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து மக்கள் ஓட்டு வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. செகண்டில் ரன்னராக வரதுக்கு மேபி புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் வின்னராக வந்து வரதுக்கு வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் டாப்பில் தான் இருக்கார், ராணுவ ஆனால் செகண்ட் பிளேஸில் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் இல்லைங்க வந்துட்டார், ஓகே அவர் வந்து டாப் 5ல் கண்டிப்பாக ரன்னர் இல்லை 3rd பிளேஸ் வருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது மஞ்சரி அண்ட் தீபக்கை நம்ம மறந்துட்டுமே. ஏன்னா தீபக் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு, பட் ஓட்டே இல்லாமல் ரொம்ப தத்தளிக்கிற நிலைமையில் இருக்கார். இன்ஃபேக்ட் பவித்ராவோட கீழே இருக்கார், கொடுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் மஞ்சரியே இருக்காங்க. ஸோ நல்லா கேம் விளாட்றவங்களாம் வந்து கீழே இருக்காங்க, ஒன்றுமே கொடுக்காதவங்களாம் மேலே இருக்காங்க. ரைட், இதை பற்றியும் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.